ஆனந்தி வணக்கம். டெல்லி செங்கோட்டை அருகே நிறுத்தப்பட்டிருந்த காரில் இருக்கக்கூடிய மர்ம பொருள் வெடித்த சம்பவத்தில் 10 பேர் வரை பலியாக இருக்கிறார்கள். இதில் மிக வேதனை அளிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. ஏனென்றால் பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவமனைகள் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 24-25 பேர் படுகாயமடைந்து அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தாலும் கூட பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அஞ்சப்படுகிறது. இதுவரை 10 பேர் வரை பலியாக இருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், நாளை பீகாருடைய 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு 122 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை நடக்கின்றது. இந்த வாக்குப்பதிவு நிகழ்வுக்கு முன்னதாக இந்த நடைபெற்ற நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது என்றே கூறலாம். என்றால் டெல்லி பொறுத்தவரை இந்தியாவுடைய தலைநகர், அதிக பாதுகாப்பு கொண்ட ஒரு நகராக டெல்லி இருக்கின்றது. இந்த நிலையில் அதுவும் செங்கோட்டை பொறுத்தவரையில் எப்போதும் அங்கு பல அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கும். பல்வேறு சோதனை சாவடிகளாம் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வரும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு இடம் செங்கோட்டையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நிகழ்வின் போதும், அதாவது தேசிய கொடி ஏற்றக்கூடிய நிகழ்வெல்லாம் செங்கோட்டையில் தான் நடைபெறும். மிக முக்கியமாக நாட்டினுடைய மையப்பகுதியாக, மைய புள்ளியாக பார்க்கப்படக்கூடிய இடத்தில் இது போன்று வெடி தாக்குதல் நடத்தப்படக்கூடிய சம்பவம் என்பதுதான் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. சரியாக இந்த செங்கோட்டையை பொறுத்தவரையில் 2 முன்பக்கமாக இருக்கக்கூடிய நுழைவாயில், அதே போன்று அதனுடைய முன்பக்கம் இருக்கக்கூடிய சாலை பின்பக்கம் இருக்கக்கூடிய சாலையாக இருக்கின்றது. அந்த முன்பக்கம் இருக்கக்கூடிய இந்த முதலாம் வாயிலுடைய அருகேதான் கார் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த அந்த ஒரு காரில் தான் மர்ம பொருள் ஒன்று வெடித்து சிதறி இருக்கிறது. இந்த வெடித்து சிதறி உடனடியாக தீ என்பது மிகப்பெரிய தீப்பிழம்பாக இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு வெடித்து நிகழ்வு போன்று அந்த அருகே இருக்கக்கூடிய அனைத்து கார்களுக்கும் அந்த தீ என்பது பரவுகிறது. இதனால் அந்த அருகே இருந்த மக்கள் அனைவரும் அலறி அடித்து ஓட்டம் பிடிக்கிறார்கள். இந்த நிகழ்வில் சிக்கி 10 பேர் வரை தற்போது பலியாகி இருக்கிறார்கள். பலர் உடல் கருகிய நிலையெல்லாம் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வெல்லாம் நடந்திருக்கிறது. 10 பேர் வரை பலியாகி இருக்கிறார்கள். 24 பேர் வரை காயமடைந்து படுகாயமடைந்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக கூடுதல் போலீசார், பாதுகாப்பு படையினர் அனைவரும் வரவழைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்த செங்கோட்டை என்பது முழு காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளாக, பாதுகாப்பு படையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வரப்பட்டது. செங்கோட்டையினுடைய உள்ளே வரக்கூடிய நுழைவாயில் மற்றும் வெளியே செல்லக்கூடிய நுழைவாயில் ஒட்டுமொத்தமாக பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சீல் வைக்கப்பட்ட நிகழ்வுதான் முதலில் மேற்கொண்ட நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக டெல்லி இருக்கக்கூடிய அனைத்து நுழைவாயில்கள், டெல்லி உள்ளே வருவது வெளியே செல்வது போன்ற அந்த டெல்லியினுடைய ஒட்டுமொத்த நுழைவாயிலும் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிக அளவில் குவிக்கப்பட்டு சந்தேகப்படியாக யாராவது இருந்தால் உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் பல்வேறு நுழைவாயில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியினுடைய பிரதான நுழைவாயில் மற்றும் எங்கெங்கெல்லாம் டெல்லி உள்ளே வரக்கூடிய பகுதியாக இருக்கின்றதோ அனைத்து பகுதியிலும் போலீசார் குவிக்கப்பட்டு சந்தேகப்படியாக யாராவது வந்தால் உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக மேலும் பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும், இன்னும் அதிகம் பேர் காயமடைந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய காரணத்தால் மருத்துவமனையில் அனைத்தும் உஷார் நிலையில் அலர்ட் கொடுக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். உடனடியாக அனுமதிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை அளிப்பதற்கு எதுவாக தீக்காயங்கள் ஏற்பட்டு அவர்கள் சிகிச்சை அளிப்பதற்கு எதுவாக அதுக்கு ஏற்ற வகையிலான உரிய நடைமுறைகளோடு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் தான் உச்சகட்ட அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பல முக்கிய மாநிலங்கள், டெல்லி சுற்றி பல முக்கிய மாநிலங்கள், அதே போன்று பார்டர் என்று சொல்லக்கூடிய எல்லை அருகே இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனைத்தும் உஷார்படுத்தப்பட்டு அவர்களுக்கும் ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது, அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற சம்பவம் நடைபெற்ற காரணத்தால் உடனடியாக எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் உஷார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், எதற்கெடுத்தாலும் உடனடியாக ஒரு தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.
அதிலும் இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிக்கை கேட்டிருக்கிறார். நடந்தது தொடர்பான விளக்கங்களை கேட்டிருக்கிறார். அதற்கு டெல்லியினுடைய காவல்துறை தரப்பில் விளக்கம் அறிக்கையாக முதற்கட்ட அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இது போன்ற ஒரு வெடி சம்பவம், வெடிகுண்டு தாக்குதல் போன்ற சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றும், அதில் அந்த சம்பவம் நடைபெற்ற நேரம், அது எந்த இடத்தில் நடந்தது, அந்த சம்பவம் நடைபெறும் போது அங்கு எத்தனை பேர் இருந்தார்கள், எவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள், இன்னும் எத்தனை பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய நிலைமை என்ன என்பது தொடர்பான முழு ஒரு அறிக்கையும் முதற்கட்ட தகவலாக இது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் டெல்லியை பொறுத்தவரை நாட்டினுடைய தலைநகர் மட்டுமல்லாமல் மிக முக்கிய நாட்டினுடைய மையப்பகுதியாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இது போன்ற சம்பவம் நடைபெற்றிருப்பது என்பதும் மிகப்பெரிய ஒரு விடயமாக தான் இது பார்க்கப்படுகிறது.